வீட்டில் எப்பவுமே டெய்லி வெங்காயம் தொளிக்க தான் போகிறேங்க. அந்த வெளியே துவைக்கிற அந்த தொப்பையை வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கோழியில் கொண்டு போய் போட்டிங்கன்னா கோழியே கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. அதே மாதிரி கீரை, அதே மாதிரி தக்காளி பழம் அழுகி போன தக்காளி பழம்லாம் கொண்டு போய் கோழியில் போட்டிங்கன்னா அது கோழியில் தின்னு போடுங்க. நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளியே ஃபுல்லாகவே சாப்பிட்ருங்க. அதே மாதிரி தான் கோழி சருவுங்க, கொண்டு போய் போட்டிங்கன்னா கோழி சுத்தமாக சாப்பிட்ருங்க. என்னடா இவ்வளோ சருவு இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம கிடா விருந்துக்கு தொளிச்சதுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ தொளிச்சுங்க. அதனோட தொப்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம குப்பமேட்டில் போட்டேன்னு வைங்களேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இப்போ கோழி குஞ்சுகள்லாம் சாப்பிட்ருக்குது. அப்படியே ஒவ்வொரு கோழியில் வந்துடும் பாருங்கள். அப்படியே போட ஏன்னா ஒவ்வொரு சாவல் நிற்கும்போது இன்னொரு சாவல் வராதுங்க. ஏன்னா சண்டை கட்டிக்குங்க 2. அதனாலேயே கிட்டத்தட்ட வர்றதில்லை. பார்த்தீங்கன்னா எல்லா சாவல் கிட்டத்தட்ட எல்லாமே வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களே எதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சாணி குப்பை ஒரு இடத்துல போடுறீங்கன்னா அது மேலேயே நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அரிசி, கோதுமை அந்த மாதிரி தூவுனீங்கன்னா கோழி டெய்லி அதை பறைக்கும்போது உங்களுக்கு சாணி குப்பை வந்து ஒரே இடத்துல தங்காதுன்னு வைங்களேன், குப்பையாக மாறிடுன்னு வைங்களேன், பவுட்ரு மாதிரி பண்ணி கொடுத்துருன்னு வைங்களேன். கோழியோட வேலையே அதுதாங்க. எப்பவுமே கோழி குப்பைமேட்டில்னா தான் நமக்கு ஒரு பிரியமாக இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு வேஸ்ட்டும் ஆகாதுன்னு வைங்களேன். எப்பவுமே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அரிசி போட்டிருக்குறேங்க. அரிசி போட்டிருக்குறேங்க. கோழி அதையே பொறுக்கிருங்க. நான் 2 நாள் போகும்போது சாணி காயும்போது பார்த்துட்டிங்கன்னா நல்லா பறிச்சு விட்டு உள்ளே இருக்கிற அரிசியெல்லாம் அப்படியே சாப்பிட்ருங்க. அப்படியே வாங்க, எந்தெந்த கோழி குஞ்சு பொரிச்சிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இந்த கோழி கிட்டத்தட்ட 5 குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. இன்னொரு 3 கோழி அடையில் இருந்ததுங்க, அதுவும் குஞ்சு பொரிச்சிச்சுங்க. வெள்ளையும் இருந்தாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கருப்பர், இவர் வந்து 4 குஞ்சு பொரிச்சிருந்தாருங்க. கிட்டத்தட்ட 6 குஞ்சு பொரிச்சுங்க. ஒரு 2 குஞ்சு மூச்சே கொண்டு ஓடிச்சுங்க. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுங்க புறா கிட்டத்தட்ட 4 குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. எப்பயுமே வந்து கோழி குஞ்சு பொரிக்கும்போது எப்பயுமே நாம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு நாள் குஞ்சு பொரிக்கும்போது அடுத்த நாள் பார்க்கணுங்க கோழி எந்த மாதிரி இருக்குது, அங்கேயும் இங்கேயும் திரும்பிட்டு இருக்கும்போது நம்ம கோழியை வந்து அடையிலேருந்து எடுத்து விடணுங்க. அப்போ தான் அது வந்து போய் எச்சத்தை போட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு தீவனம் எடுத்து வந்து கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு நல்லா கம்மனு வந்துருக்குங்க. 23ஆவது நாள் நம்ம கோழியை வெளியே நீக்கி விட்றலான்னு வைங்களேன். இது கிட்டத்தட்ட 10 குஞ்சு பொரிச்சிருக்குங்க வெள்ளை கோழிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கோழி குஞ்சுகள் இழப்பீடு வந்து கம்மியாகனு வைங்களேன். இனிமேல் இந்த மாதிரி பராமரிப்பும் நம்ம கரெக்டாக பராமரித்தோம்னா நமக்கு கோழி ஈல்டு நல்லா வரும்னு வைங்களேன். பாருங்கள், சருவு போட்டிருந்தா இப்போ பாருங்கள் சருவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு துளி கூட கிடையாது. ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.